This video is sponsored by SBO. SBO அப்படின்னா தமிழ்நாட்டிலே ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பில் ஒரு பெஸ்ட்டான ட்ரஸ்டான ஜாப் அப்படின்னா அது SBO தான். நீங்கள் தைரியமாக அதில் ஜாயின் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா குடல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். குடல் கிரேவி என்னென்னா எப்படி சிம்பிளாக டெம்டிங்காக டேஸ்டியான ஒரு ஃபுட்டாக செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் நல்லா என்னது அப்படின்னா மிளகுத்தூள் போட்டுக்கணும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை என்னென்னா எடுத்துருக்கோம். அதை நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு பொன்னிறமாக வர்ற மாதிரியும் வதக்கிக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இதில் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அதிகமாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த குடலோட ஸ்மெல் எதுவும் வராது. அந்த குடல் கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதும் அந்த வெள்ளைப்பூடு தான். அதை முடிஞ்ச அளவுக்கு நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, அப்புறம் அது கூட கொஞ்சம் என்னென்னா கொத்தமல்லி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த இது வதங்கிறதுக்காக குடலுக்கு என்னது அப்படின்னா நம்ம இப்போயே என்னென்னா உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு என்னென்னா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி அந்த தோல் பிரிஞ்சு மாவு மாதிரி வரட்டும். அதுவரை இப்போ குடலை எப்படி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 6 தடவைக்கு மேலே என்னது அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்னது அப்படின்னா அதில் மஞ்சளும் உப்பு சேர்த்தே 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அது முடித்த உடனே இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிருச்சு. அதில் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா என்னது அப்படின்னா அந்த தக்காளியோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த குடலை எடுத்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னா எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. நல்லா அதோட கிளறி விட்டுக்கலாம். தண்ணி என்னது அப்படின்னா அந்த குடல்லே இருக்கும். அதனால என்னது அப்படின்னா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் வச்சுருப்போம். இப்போ அந்த தண்ணி என்னது அப்படின்னா நல்லா பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதிலே தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இதை என்னென்னா நம்ம லைட்டாக மேலே லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு குடல் என்னது அப்படின்னா ஒரு 10 இல்லாட்டி 12 விசில் வச்சு அதை வேக விடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 விசில் வைங்க. அதுக்கப்புறம் வேகலைன்னா அதுக்கப்புறம் 2 இல்லாட்டி 3 விசில் வச்சுக்கலாம். இதில் 10 விசில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா என்னது அப்படின்னா குடல் வெந்து வந்துருச்சு. வேகலை அப்படின்னா இன்னும் 2 விசில் சேர்த்து கூட விட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னமும் இதை ஸ்பைசி ஆக்கிறதுக்கு, டேஸ்டி ஆக்கிறதுக்கு இன்னும் என்னென்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை ஒரு வடச்சட்டியில் மாட்டிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா என்னது அப்படின்னா ஸ்பைசி ஆக்கிறதுக்கு கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ என்னது அப்படின்னா நல்லா ஒரு ஸ்பைசியான ஃபுட்டு வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்களோட காரத்தை பொறுத்து. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அந்த தண்ணி என்னது அப்படின்னா இன்னும் வற்றணும். வற்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் என்னது அப்படின்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடுவோம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வற்றி வரட்டும். வந்துருச்சு. அவ்வளோதான். நல்லா என்னென்னா வற்றி ஒரு கிரேவியாக ஒரு கூட்டு மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான். ஒரு டேஸ்டியான ஒரு எம்மியான ஒரு குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இதே மாதிரி மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.